ஹாய் நண்பா நண்பீஸ், எங்க மாமா மாமிக்கும் இதோ போன டிசம்பர் 8 மேரேஜ் ஆனிவர்சரி. சோ பெருசா கொண்டாடலனாலும் நம்மளால முடிஞ்சது ஒரு கேக்காச்சும் வெட்டிடுவோமே அப்படியே சந்தோஷத்துல பூச்சி போயிருந்தாங்க. அவங்களுக்கு சர்ப்ரைசிங்கா தான் இருந்துச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்து கேக்க கட் பண்ண சொன்னா அப்படியே வெக்கப்பட்டு நின்னாங்க. அவங்கள வெட்ட வைக்கிறதுக்குள்ள ஷபா ஒரு வழியா கட் பண்ணி வச்சாச்சு. எல்லாருக்கும் மாத்தி மாத்தி அவங்களுக்கு பங்குக்கு ஊட்டி விட்டுக்கிட்டோம். இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னா, அவங்களுக்கு நான் சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி அவங்க எனக்கு கொடுத்துட்டாங்க. அவங்களோட ட்ரீட்னு எல்லாரையும் கார்ல ஏத்தி கிளம்பி அப்படியே நைட் டின்னருக்கு சாப்பிட வந்த ஹோட்டல் தான் சங்கீதா. இதோட லொகேஷன் கரெக்டா மேடாவக்கம் கூட்ரோட் ஜங்ஷன்ல தான் இருக்கு. இங்க கார் பார்க்கிங்லாம் அவைலபிளா தான் இருந்துச்சு. எல்லாரும் உள்ள சாப்பிட போறோம். ஐயா ஜாலி ஜாலி. நான் போயிட்டு ஃபர்ஸ்ட் ரிசப்ஷன்ல சொல்லிட்டேன், நாங்க 8 பேரு, சோ அதுக்கு ஏத்த மாதிரி டேபிள் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு. இவங்க போர்டுல டெய்லி அன்னைக்கு என்ன ஸ்பெஷலோ அது எழுதி வச்சிருப்பாங்க. என்னடா என் நேம் எங்கேயோ கேக்குதுன்னு பார்த்தா இவங்க தான் மைக்ல அனௌன்ஸ் பண்றாங்க. டேபிள் ரெடி ஆயிடுச்சாம். சரி அப்படியே எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு வந்து ஒரே ஈவனா டேபிள்ல உட்கார வச்சுட்டேன். வெயிட்டர் மாதிரியே இண்டிவிஜுவலா எல்லார்ட்டையுமே என்ன வேணும்னு கேட்டுக்கிட்டேன். ஒவ்வொருத்தரும் வேற வேற ஐட்டம்ஸ் தான் சொன்னாங்க. பட் நைட் டைம்னால எல்லாருமே டிஃபன் தான் ப்ரிஃபர் பண்ணோம். ஆர்டர் பண்ண அடுத்த 10 to 15 மினிட்ஸ்லயே ஒவ்வொரு ஆர்டரும் ஷார்ப்பா சர்வ் பண்ணாங்க. தோசைலாம் ஆர்டர்ல இருந்துச்சு, கண்டிப்பா டிலே ஆகுமே அப்படின்னு நினைச்சேன். பட் இவங்க தோசை ஐட்டம்ஸ் தான் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்தாங்களே. ஃபுட் எல்லாமே டேஸ்ட் அடி தூள் கிளப்புச்சு. அமௌண்ட் பில்ல பார்த்தா என்னடா அவ்வளவு சாப்பிட்டதுக்கு இவ்வளவு கம்மியா தானே வந்துச்சு. கிட்டத்தட்ட 10 ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணதுக்கு 1500 கிட்ட தான் பில்லு. ஆனா மாமா மாமி சேர்ந்து இவ்வளவு பெரிய ட்ரீட் வைப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. அவ்வளவுதான், வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பாய்.